ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நமக்கு நிறைய பிரச்சனைகள் என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுது. யாரோ திருஷ்டி போட்டாலாம் என்னன்னு தெரியல. இல்லை யாரா ஏதாவது என்னைக்குன்னு இருக்கா போல் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது பண்ணிட்டாலாம் என்னன்னு தெரியல. தூக்கம் வர மாட்டேங்கிறது. எனக்கு மனசு சரியில்லை. என்னெல்லாமோ தோன்றது. இருக்கவே பிடிக்கல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஒரு சில சமயங்களில் ஓடும்பா. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்க. ஒரு 11 ரூபா காசு எடுத்து குலதெய்வத்திட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் இந்த கருப்பசுவாமி கோவிலில் நீங்கள் வச்சு, அந்த கருப்பசாமி கோவில் நிறைய இடத்துலையே இருக்கும். அந்த இடத்துல அந்த சிலைக்கிட்டேயோ அந்த கோவில்கிட்டையோ கொண்டு போய் அவர்கிட்ட வச்சுட்டு அவர் பாதத்தில் அதுக்கப்புறம் அந்த 2 பழத்தை கொண்டு வந்து நீங்கள் ஆற்றுல வச்சுட்டேன்னாக்க, அப்படி ரொம்ப சங்கடமாக இருந்ததுன்னா தலைகாண கட்டில் வச்சுன்னு படுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கஷ்டம் அந்த நிமிடமே மாறும். அந்த பழத்தை எடுத்து கையில் தொட்ட உடனேயே அந்த மாற்றம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு நன்னா தெரிஞ்சிடும் அந்த ஃபீல். நம்மளுக்கு என்னமோ யாரோ பண்ணியிருக்கா, எனக்கு என்னமோ ஆறுது அப்படிங்கிற ஃபீலிங் தெரிஞ்சால் அதையே நினச்சி மனசை போட்டு தயவு பண்ணி குழப்பிக்காதீங்க. உடனே இந்த காரியத்தை பண்ணினேன்னா 100% நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம பிரச்சனை என்ன இருக்கோ இல்லைங்கிறதெல்லாம் வேற. அவர் காலில் போய் நம்ம விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். நமக்கு ஒரு திருப்திக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, எலுமிச்சம் பழத்தை கொண்டு போய் வாங்கி அவர் பாதத்தில் வச்சுட்டு, இல்லை அவரே 2 பழத்தை கொடுத்தாலும் வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வச்ச பழத்தையே திருப்பி நீங்கள் யாரும் இல்லாட்டி நீங்களே 2 பழத்தை வச்சுட்டு நீங்கள் நன்னா வேணுண்டு அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த பழத்தை ஆற்றுக்கு கொண்டு வந்துருங்க. ஆற்றுக்கு கொண்டு வந்து உங்கள் ஆற்றுல வச்சுட்டேன்னா, அப்படி சங்கடமாக இருந்ததுன்னா தலைக்கடியில் ஒன்று வச்சுன்னு படுத்துக்கோங்க. ஒன்று நீங்கள் சாமிகிட்ட வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சேன்னா கண்டிப்பான முறையில் ஒரே நாள் அன்னைக்கே அடுத்த நாள் காலத்தால் நீங்கள் எழுந்திருக்கும் போது மனசு நிம்மதியாக அந்த ஃபீலை நமக்கு உணர முடியும். அதனால் நமக்கு என்னமோ ஆயிடுது, நம்ம இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது, என்னெல்லாமோ தோன்றது அப்படின்னு நினச்சி தயவு பண்ணி மனசு மட்டும் வருத்தப்பட வேண்டாம். அவருக்கு அவர் பாட்டெல்லாம் காலங்காத்தால் சாம்பிராணி போட்டு நம்ம ஆற்றுல போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டாக கொஞ்சம் ஒன்றுமே நம்மளை அண்டாது. அவர் பார்க்குற பார்வையை பற்றலாம் அப்படியே தெரிச்சு ஓடி போயிடும் எல்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தயவு பண்ணி யாருமே வருத்தப்பட வேண்டாம். கருப்பசுவாமியே சரணம், கருப்பசாமியே சரணம்னு சொல்லி நன்னா வேண்டிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் ஆற்றுல சாம்பிராணியை மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அவரோட பாடலெல்லாம் கொஞ்சம் சவுண்டாக நீங்கள் காலங்காத்தால் போட்டு விட்டேன்னாக்க வேறு ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் காரத்தால் சீக்கிரம் ஏந்துக்கணும், விளக்கேற்றணும், குளிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. கோவிலுக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் சுத்தபத்தமாக போயிட்டு அந்த பழத்தை கொண்டு வந்து நீங்கள் ஆற்றுல வச்சுருங்கோளேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்துட்டு அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்மளை மாதிரி யாரும் இல்லையே, நம்மளை 4 பேர் திரும்பி பார்க்குற அளவில் தெய்வம் நம்மளை வைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. மனசில் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது, வரத்தான் செய்யும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வரலாமா, எப்படி வர்றது அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர அதை தவிர அப்படியே உட்காந்து உடஞ்சி போயிடப்படாது. அதனால் இந்த மாதிரி தயவு பண்ணி பண்ணுங்க. கஷ்டம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன்.